Welcome to Star Pan. Today cauliflower fried rice எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பேன்ல தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு சால்ட் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர்ல 1 teaspoon chilli powder, 1 spoon rice flour, 1 spoon gram flour, 1 spoon cornflour, half spoon salt add பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் சுத்தமான சுக்குல ஆட்டின கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். அதனால தான் எண்ணெய் இப்படி நல்லா பொங்கி வருது. பாருங்கள், காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். வாங்க காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம். கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ½ கப் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் வடித்து வச்சுருக்கேன். இப்போ 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காலிஃப்ளவரை ரைஸோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. இந்த காலிஃப்ளவர் ரைஸோட மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Like and share. Subscribe to Star Pan.